ஒரு சின்ன பிரச்சனையினால நீங்கள் வெளியிட்ட வீடியோவால் வந்து நிறையா இஷ்யூ ஆச்சு. ஸோ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? இது மூலயமா நீங்கள் சந்தித்த விளைவுகள்லாம் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அப்போ இருந்த எஸ்பி வருண் சார் வந்துட்டு இந்த இது இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி என் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்போதைக்கு எனக்கு இவ்வளோ டீல்ஸ் தெரியாது, இவ்வளோ பண்ணால் இந்த மாதிரிலாம் நமக்கு சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்ற ஐடியாவில் அது மெடிக்கல் கான்ஃபிகேஷனுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரல. அதுக்கப்புறம் சாரோட அறிவுறுத்தலின்படி எனக்கு வந்து நிறையா சைக்காலஜி கவுன்சிலிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பிரதீப் குமார் சார் சைட்லேருந்தும் எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி கலெக்டர் பிரதீப் குமார் சார் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பர்சனலாக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீங்களாம் யங் ஜென்ரேஷன், நீங்கள் தான் இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், நீங்கள் இப்படி பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயம் வந்து இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, அப்படி பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஷனல்கிட்ட தான் பண்ணணும், அதுக்குன்னு சர்டிஃபிகேஷன் இருக்குது, அதுக்கான டாக்டர்ஸை தான் நாங்கள் பண்ணணும். ஆக்சுவலி டேட்டூக்கான ப்ராப்ளமே இல்லை, நாங்கள் பண்ணது வந்து பாடி மாடிஃபிகேஷன். நாங்கள் டேட்டூவில் எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்குமே அந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் பாடி மாடிஃபிகேஷன் பண்ணது டங் ஸ்பிளிட், பாடி மாடிஃபிகேஷன் டங் ஸ்பிளிட் பண்ணது வந்துட்டு அதில் வந்து நம்ம டங் ஸ்பிளிட் பண்ணுறோம், அதில் திரும்பி ஸ்டூச்சஸ் போடுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு டாக்டர் லெவலில் இருக்கவங்க தான் பண்ணணும். அதுக்கு கீழே இருக்கவங்க கொஞ்சம் ஒரு கைடாச்சு இருக்கணும். டாக்டர் தனியாக பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன படிக்கணும், அப்புறம் காஸ்மெட்டாலஜி இந்த மாதிரிலாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். பேங்காக்கில் இதுக்காக கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இப்போ தான் வந்தேன், அது வந்ததில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும், எப்படி இனிமேல் நெக்ஸ்ட் லெவல் போகிறது, நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுறது அப்படின்னு. இவ்வளோ தான்.